வெயிட் இல்லாமல் தக்கையாக இருக்கும். இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, இது கீரை அறுவடை பண்ணுறதுக்குள்ளே மக்கிடும். இந்த தழை மக்கி அடுத்த டைமு கீரை விதைக்கிறதுக்கு இதுவே உரமாகிடும். கீரை வைக்கலாம், அந்த மக்கின உரத்தை எடுத்து செடியும் வைக்கலாம், எது வேணாலும் வைக்கலாம். இந்த மஞ்சத்தூள் இந்த தழை மக்கிறதுக்காக. தழை மக்கும், எறும்பு வராமல் இருக்கும், வேர்பூச்சி அரிக்காமல் இருக்கும். இது மாட்டு தொழு உரம். கட்டியாக இல்லாமல் நல்லா நுணுக்கி பவுடராக நுணுக்கி வச்சுக்கணும். இது மண். கீரை விதைக்கிறதுக்கு இது மட்டுமே போதுமானது. மண்ணும் கல் இல்லாமல் கட்டி இல்லாமல் இதுமாரி பவுடராக உதிரியாக எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் இதுமாரி உதிரியாக எடுத்தால் தான் கீரை சீக்கிரமாக வளரும். இப்போ தொழு உரத்தையும் மண்ணையும் கலந்து போட்டுக்கிறோம். இன்றைக்கி என்ன கீரை வரைக்க போகிறோம்னா, வெந்தயக்கீரை வரைக்க போகிறோம். வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான கீரை, ரொம்ப நல்லது. நாள் படவும் வளராது, ஒரே வாரத்தில் வளர்ந்து அறுவடை பண்ணுறது. நம்மளுக்கு உடனே கிடைக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மண் அள்ளி போட்டுக்கணும். தொழு உரத்தையும் மண்ணையும் கலந்து அள்ளி போட்டுக்கணும். இது கீழே போட்டிருக்கிற காஞ்ச இலையெல்லாம் நனைகிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். கீழே இலையெல்லாம் போட்டிருக்கிறோம்ல, காஞ்ச இலையெல்லாம், அது நனைகிற மாதிரி ஃபஸ்ட்லேயே தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சோண்டு மண் சமப்படுத்தி ஊற்றிக்கணும். ஊற்றுனதுக்கப்புறம் மறுபடியும் மேலே மண் போடணும். மண்ணை போட்டு நல்லா அமுக்கி விடணும். இது ஏன் அமுக்கி விடணும்னா, கீழே அந்த தழை தண்ணியில் ஊறி போய் அப்படியே நிற்கும். இதுமாரி அமுக்கி விடலைன்னா கீரை போட்ட உடனே நம்ம தண்ணி ஊற்றின உடனே அந்த கேப்பெல்லாம் போய் கீரை போய் அடைஞ்சிரும். மேலே நம்மளுக்கு ஈல்டு கொடுக்காது. போதும், இந்த அளவுக்கு மண் போதும். இப்போ நம்ம விரைய தூவலாம். இது வெந்தயம். ரொம்ப நெருக்கமாக கொட்டக்கூடாது. அப்படியே பூ போல் தூவி போடணும். இந்த அளவு க்ரோ பேக்கில் போட்டோம்னா ஒரு ஃபேமிலிக்கு சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு விரைய போட்டுட்டு அது மேலே பவுட்ரு மாதிரி மண் எடுத்து அப்படியே தூவி விடணும். இது எதுக்காக தூவுறோம்னா, வேர் ஸ்ட்ராங்காக பிடிக்கும். இது தூவலைன்னா விரை மேலேயே
வளர்ந்து வந்துடும். வளர்ந்து வந்துன்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது கீழே சாஞ்சிரும். அதுக்காக தான் போடுறது. இதுக்கு பெரிய எதுவும் உரமோ எதுவுமே தேவையில்லை கீரை வரைக்கிறதுக்கெலாம். மாட்டு தொழு உரம் மட்டும் போதும். மாட்டு தொழு உரமும் மண்ணும் சாதாரண மண் செம்மண் தான் போடணுன்னு அவசியம் கிடையாது. விதை போட்டு முடித்த உடனே அந்த விதை ஊறுற மாதிரி தண்ணி ஊற்றணும். இன்றைக்கி ஊற்றுறத விட நல்லா நனையணும், மண்ணும் நனையணும், விரையும் ஊறணும். ஊறுற வரைக்கும் விதை நனையணும், மண்ணும் நல்லா ஊறணும், அடி வரைக்கும் தண்ணி போகணும். நம்ம போட்ட ஹோல்ஸில் தண்ணி கீழே வர மாதிரி ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறம் இதே 3 நாளைக்கு தண்ணி ஊற்ற தேவையில்ல. இப்போ ஊற்றுற தண்ணியோட அளவே போதும். விதை போட்டு முடிச்சாச்சு. இது எத்தனை நாளில் வளர்ந்து வருதுன்னு பார்ப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி.